லாஸ் ப்ரொவிஷன். இது என்ன மாதிரி சேலஞ்ச் அப்படின்னா, ஒரு பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் செல்ஃபாக யூஸ் பண்ணுறோம், செல்ஃப் ஆக்குபைடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்ட்டுக்கு விட்டாச்சு, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் செல்ஃப் ஆக்குபைடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டுமே சேம் ஐடென்டிக்கல் ஆர் சிமிலர் யூனிட்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஸோ இது 50%, இது 50%. எக்ஸாம்பிள் 2 வந்து பார்த்திங்கன்னா, வீடை 3 பிரிப்போம். அதில் 2 பங்கு 2/3 வந்து செல்ஃப் ஆக்குபைடு, 1/3 லெட் அவுட்டு. ஸோ 66.666% செல்ஃப் ஆக்குபைடாக இருக்குது, 1/3 மட்டும் லெட் அவுட் பண்ணுறோம். அந்த மாதிரி சேலஞ்ச், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. 3வது சேலஞ்சு, 25% செல்ஃப் ஆக்குபைடாக வச்சுருக்கோம், 25% ஓன் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், 50% லெட் அவுட் பண்ணுறோம். அந்த சினாரியோவில் எப்படி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேஷன் பண்ணுறது, டேக்ஸ் ட்ரீட்மெண்ட், ஹவு டு டூ திஸ், இதான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1, கிரவுண்ட் ஃப்ளோர் செல்ஃப் ஆக்குபைட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ 50-50. ஸோ டேக் ஆஃப் ஆஃப் த வேல்யூ இஃப் இட் இஸ் கிவன் ஃபார் த என்டையர் பில்டிங். என்டையர் பில்டிங் கொடுத்துருந்தா நம்ம 50% வேல்யூ எடுத்தோம். இப்போ முனிசிபல் வேல்யூவேஷனாக இருக்கட்டும், ஃபேர் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், எல்லாத்துலேயும் half the values எடுத்துகிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இது 50-50. 2/3 1/3 அதே தான், 2/3 வேல்யூ எடுத்துப்போம், 1/3 வேல்யூ எடுத்துப்போம். வேல்யூ எக்ஸாக்டாக என்ன ப்ரொப்போர்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதே ப்ரொப்போர்ஷன் எடுத்து வேல்யூ செய்ய வேண்டியதான், முடிஞ்சிச்சு. பட் எக்ஸாம்பிள் 3ல் பாருங்கள், இந்த 25% செல்ஃப் ஆக்குபைடில் 25% எடுத்துப்போம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் 6 lakhs இருக்குது அப்படின்னு சொன்னால், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் 50% வேல்யூ தான், இங்கே 50% தான் வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. அப்போது 6 lakhsல 50%, 3 lakhs இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் அங்கே வரும். செல்ஃப் ஆக்குபைடில் 25%, 1.5 lakhs இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணும். ஸோ இதுதான் ப்ரொவிஷன். சம் பார்த்தோன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சம் நம்பர் 28. Problems on part of the house is let out and part of the house is self occupied. Partly self occupied, partly self let out தான். பட் இது 9 months 10 months, 9 months 3 months, 10 months 2 months, 6 months 6 months அந்த மாதிரி இல்லாமல் அது பார்ட்லி இது பார்ட் ஆஃப் த ஹவுஸே மந்த்ஸில் பைஃபர்கேட் பண்ணியிருந்தாங்க. இப்போது வீட்டோட ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் ஃபுட் ஏரியா இருக்குது இல்லையா, அதில் வந்து 1/3 2/3 அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. பிரேம் சென்னையில் வீடு இருக்குது, 25-26, 2/3 போர்ஷன் ஹவுஸ் வாஸ் செல்ஃப் ஆக்குபைட், மெஜாரிட்டி 66.6% அப்படின்னா 2/3 செல்ஃப் ஆக்குபைட், 1/3 போர்ஷன் வாஸ் லெட் அவுட் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ். ஓகே, ரெசிடென்ஷியல் பர்பஸ்ன்றதால அவன் இல்லை, கிடையாது, லெட் அவுட் பண்ணியிருக்கான். 1/3 லெட் அவுட், 8,000 rupees per month. முனிசிபல் வேல்யூ 3 lakhs, ஆர்டர் 1, ரேங்க் 1. ஃபேர் ரெண்ட் 2,72,000, ரேங்க் 2. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இது ரேங்க் 4, இது 3,30,000. ஸோ அப்போ 8,000 rupees per month. ஆக்சுவலாக இது 12 monthsக்கு 18,96,000 வருது. ஸோ 1/3 போர்ஷன். இது ஆக்சுவலாக 8,000 rupees per monthன்றது 1/3 வேல்யூ எடுக்கக்கூடாது. 1/3 வேல்யூ போர்ஷன் லெட் அவுட் பண்ணதால் வந்த என்டையர் ரெண்ட்டு தான் இது 8,000. அதுக்கான ரெண்ட்டு தான் இது. செல்ஃப் ஆக்குபேஷன் இருக்கிறதுக்கு, ஹவுஸ் வாஸ் செல்ஃப் ஆக்குபைட் இருக்கு இல்லையா, அதுக்கான ரெண்ட்டு கிடையாது. லெட் அவுட் பண்ணதுக்கான ரெண்ட் 8,000, அதை ஃபுல்லாக தான் நம்ம எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூவேஷன் 3 lakhs, ஃபேர் ரெண்ட் 2,70,000 இருக்கிறது அப்படியே எடுத்து, ஓகே, 3 lakhs 2,70,000, 3,30,000. முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு வந்து 10% யார் பே பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். லோன் ஆஃப் 25 lakhs வாஸ் டேக்கன், லோன் 25% டேக்கன் அப்படின்னா 2021 for acquiring the property. Interest on loan paid during the previous year 25-26 was 1,20,000 pay பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1,20,000 இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருக்காங்க, 25 lakhs லோனில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட் ஐஎஃப்ஹெச்பி 2/3 எஸ்ஓபி அதை ஃபஸ்ட்டு போடுறோம், 1/3 எல்ஓபி போடுறோம். ஃபஸ்ட்டு 2/3 எஸ்ஓபி போட்டு வந்துடும். எஸ்ஓபி தெரியும், ஆனுவல் வேல்யூ நில்லு, லெஸ் செக்ஷன் 24, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 1,20,000. இது 2/3 போட்டால் 1,20,000 2/3 80,000. லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி minus 80,000 rupees. சிம்பிள். 1/3 எல்ஓபி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ 1/3 அங்கே போனது பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட், பார்ட்லி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் 10 months லெட் அவுட்டாக இருந்தாலும் ஃபுல் இயர் கால்குலேஷன் பண்ணோம். பட் ஆக்சுவல் ரெண்ட்டை வச்சு பார்த்து ஃபுல்லாக போட்டோம். பட் இங்கே மந்த்ஸில் கொடுக்கல, இன்ஸ்டட் தே ஹவ் கிவன் இட் இன் போர்ஷன். 1/3 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி பண்ணால் 1/3க்கான
எல்லா வேல்யூஸும் 1/3 தான் எடுக்கணும். பட் அங்கே பார்ட்லி 6 months 10 monthஸில் முனிசிபல் வேல்யூ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஃபேர் ரெண்ட் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து ஜிஏவி கண்டுபிடிச்சோம். பட் இங்கே ஜிஏவி வந்து எல்லாமே 1/3 வேல்யூ எடுப்போம். ரெண்ட்டை மட்டும் 96,000 ஃபுல்லாக எடுப்பேன். ஏன்னா அதுக்கு தான் ரெண்ட்டே வந்திருக்கு. 1,90,000 1,10,000 எப்படி இதெல்லாம் வந்துச்சு? 3 lakhsல 1/3 1 lakh, 2,70,000 1/3 90,000 டிவைட் பை 3 சிம்பிளி அவ்வளோதான். 3,30,000 1/3 வந்து 1,10,000. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 8,000. லெட்டட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது வந்து 96,000 ஏன் 1/3 போடல? 96,000 1/3 போடக்கூடாது. ஏன்னா 1/3 ரெண்ட் தான் 96,000. இது ஆக்சுவலாக ஆல்ரெடி 1/3. அதான் இதுதான் சொல்ல வந்தேன். இது ஆல்ரெடி 1/3 தான் 96,000 rupees. 2/3 அவங்க 2/3க்கு அவங்க செல்ஃப் ஆக்குபைடாக இருக்காங்க. 1/3க்கான ரெண்ட்டு தான் இது. அதை அப்படியே போட்டுரும். ஸோ அவ்வளோதான். ஹையஸ்ட் ஆஃப் 1 to 3 1 lakh, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4 110, லீஸ்ட் ஆஃப் த 2 1 lakh, மைனஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை த அசஸி 10,000, என்ஏவி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 27,000 rupees, மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 1,20,000. அதில் 1/3 வந்து 40,000 தான் வரும். 23,000 rupees இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு லாஸ் இருக்குது, மைனஸ் 80,000. we can set off with this. So 80 minus 23 minus 57,000 rupees loss from income from house property. இதே டிடிஆர் இருந்தால் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 0 தான் வரும். இந்த 23,000 டேக்ஸ் அப்படி ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அடுத்து நம்ம பிஜிபிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேலரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஈஸியாக லட்டு மாதிரி மார்க் வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சம் நம்பர் 29 பார்க்கலாம்.